அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விக்கிரவாண்டியில தேர்தல் பிரச்சாரத்திற்கோ அல்லது தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கோ நிச்சயமாக காளியம்மாள் பேசவே கூடாது அப்படின்ற ஒரு தடையை தாண்டி காளியம்மாள் பேசியிருக்கிறது ஒரு பெரிய மாசான காரியமாகவே பார்க்கப்படுது. ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் சென்ற எல்லா இடங்கள்லையுமே தொடர்ச்சியாக கலவரம் நடந்ததை அடுத்து தேர்தல் ஆணையமும் அரசாங்கமும் என்ன முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு காளியம்மாள் போய் பேச வேண்டாம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசினா நிச்சயமாக வழக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா காளியம்மாளுடைய வீட்டிற்கும் நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்திற்கும் தமிழக காவல்துறை அனுப்பி வச்சிருந்தாங்க. இதனை அடுத்து காளியம்மாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது சீமான் அவர்கள் ஏற்கனவே ஒரு மேடையில் சொன்ன மாதிரி, எனக்கு எந்த அளவுக்கு அரசாங்கம் பயந்தாங்களோ அதே போல தற்போது என் தங்கை காளியம்மாளையும் பார்த்து பயப்படுறாங்க, நிச்சயமாக இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு காரியத்தினாலேயே நிச்சயமாக காளியம்மாள் அந்த பொதுக்கூட்டத்திற்கோ அல்லது தேர்தல் பிரச்சாரத்திற்கோ போகாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், இந்த எச்சரிக்கைக்கு பிறகு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அனைவருமே ஆர்வமாக தான் இருந்தாங்க. ஆனா நேற்று தினம் பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில அபிராமிக்கு ஆதரவாக நடந்த பொதுக்கூட்டத்தில் காளியம்மாள் மாசாக பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீமானுடைய பேச்சிற்கு எந்த அளவுக்கு கைத்தட்டும் ஆரவாரம் கிடைச்சிருந்ததோ அதே அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா காளியம்மாளுடைய பேச்சிற்கும் மக்கள் ரொம்பவே ரசித்து கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பேச அனுமதி கொடுக்காத காவலர்களிடத்திலேயே காவலர்களுடைய பாதுகாப்போட காளியம்மாள் பேசியிருக்கிறது இணையத்துல ரொம்ப வைரலான ஒரு வீடியோவாக மாறி இருக்கு. ஏற்கனவே காளியம்மாள் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த தடையெல்லாம் எங்களை நிச்சயமாக தடுக்காது அப்படின்னும், நாம் தமிழ் கட்சி வழக்குக்கு பயப்படவே கூடாது அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் எங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்காரு. அதனால நிச்சயமாக நாங்க எல்லா இடங்களுக்கும் தைரியமாக செல்வோம், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாகவே பதிவிட்டிருந்தாங்க. இதனை அடுத்து அவங்க பேசியதற்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன் முழுக்க துணிச்சலான ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்ற பாராட்டுகள் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.